நான் போய் தண்ணீர் எடுத்துட்டு வரேன். கிருபை பெற்றவளே வாழ்க, ஆண்டவர் உன்னுடனே இருக்கிறார். பெண்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். நானா? இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். இது எப்படி நடக்கும்? நான் ஒரு கன்னிகை ஆயிடுச்சே. தூய ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் இடரிடும். ஆகையால் உன்னிடத்தில் பிறப்பது தூயது எனப்படும். இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு ஆக கடவுது. தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாதை ஏற்றுக்கொள்ள பயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது மக்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். என்னது? என் கூட பேசுனது தேவதூதனா? இப்பவே நான் போய் மரியாதை சேர்த்துக்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் பொறுமா, இதோ பட்டணத்துக்குள்ள வந்துட்டோம். சத்திரத்துக்குள்ள போய் ஒரு இடம் பார்க்கணும். ஐயா, சத்திரத்துல ஒரு இடம் இருந்தா இல்லையா? என் மனைவி பேசிட்டு நானும் என் மனைவி கொஞ்சம் தங்கிக்கிறேங்க. தம்பி இங்க பாருங்க, இந்த ராத்திரியில நம்ம சத்திரத்துல இடம் கிடையாது, ஃபுல்லா இருக்கு. வேணும்னா ஒரு காரியம் பண்ணுங்க, பின்னால மாட்டுத்தளம் இருக்கு, அங்க போய் தங்கிக்கோங்க. உள்ளே வா. யூதருக்கு ராஜாவா படுத்துக்கிறவர் எங்க இருக்கிறாரு? கிழக்கு திசையில ஒரு நட்சத்திரத்தை பார்த்தோம். அவரை பார்த்து வணங்கிட்டு போல வந்தோம்.
யூதருக்கு ஒரு புதிய ராஜாவா? என்னை என்று யார் யூதருக்கு ராஜா? யார் அங்கே? அந்த வேத பாரகரை உள்ள அழைத்து வா. சொல்லுங்கள் அரசே. இவர்கள் சொல்லுகிறார்கள் யூதருக்கு ஒரு ராஜா பிறப்பார் என்று. நான் இருக்க இன்னொரு ராஜாவா? ஆம் அரசே, யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறப்பார். இவர்களிடத்தில் இவர்கள் கண்ட நட்சத்திரத்தையும் குழந்தையையும் பற்றி திட்டமாய் விசாரித்து விட்டேன். ஒருவேளை உண்மையாக இருக்குமோ? ஒன்று செய்யுங்கள், நீங்கள் பிள்ளையை கண்ட பின்பு எனக்கு தெரியப்படுத்துங்கள். நானும் வந்து பணித்துக் கொள்வேன். அப்படியே ஆகட்டும் அரசே. என்னப்பா இப்படி குழுவில் கிடந்து ஆடிட்டு கிடக்க? பயப்படாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். இயேசு சுவாமிதா, மரக்காட்சி நம்ம பாவந்தா, விழிக்காட்சி நம்ம வாழ்க்கைதா, தீங்காட்சி நம்ம கவலைதான். கத்தலையே குயிலே சின்னமாட்டு குயிலே, கத்தலையே குயிலே சின்னமாட்டு குயிலே. இயேசு சுவாமி பொருளாக்கி சந்தோஷம் தான், இயேசு சுவாமி பொருளாக்கி சந்தோஷம் தான். பொருளாக்கி இயேசு சுவாமிதா, மரக்காட்சி நம்ம பாவந்தா, விழிக்காட்சி நம்ம வாழ்க்கைதா, தீங்காட்சி நம்ம கவலைதா. என்னது அதுக்குள்ள பாட முடிச்சீங்க? இயேசுநாதர் பிறந்துட்டாரு, இன்னும் சந்தோஷமா பாடுங்க. அப்படியா? இப்ப பாரு. கிழக்கிலே நட்சத்திரம் தோன்றுச்சு, நல்ல செய்திய உலகத்துக்கு சொல்லுச்சு. ஏசாயா சொன்னபடி இயேசு சுவாமி பிறந்தாரு, பாவிகளை மீட்க மீட்பதாக வந்தாரு. ஏசாயா சொன்னபடி இயேசு சுவாமி பிறந்தாரு, பாவிகளை மீட்க மீட்பதாக வந்தாரு. பிறந்தாச்சு இயேசு சுவாமிதான், பிறந்தாச்சு நம்ம பாவந்தான், விழுந்தாச்சு நம்ம வாழ்க்கைதான், தீங்காச்சு நம்ம கவலைதான். டேய், நம்ம அந்த இடத்துக்கு வந்துடும்னு நினைக்கிறேன். ஆமாண்டா, நட்சத்திரமும் இதே இடத்துல நிற்குது. ஆமால, வா நாம போய் இயேசு சாமியை பார்க்கலாம்.
உண்மை நம்பியதென்றே தெய்வம் சூடும் நாள் ஒன்றை நான் வைத்தேனும் உன்னாவே. ராவின் ஜோதி நட்சத்திரம் ஆச்சரிய நட்சத்திரம் பாடி பாடி சொல்லும் வெள்ளி போடும் நாளிலே கொண்டு வந்து கடவுளே துஷ்ட பாவமான காட்சி வரை கழிவரே. ராவின் ஜோதி நட்சத்திரம் ஆச்சரிய நட்சத்திரம் இன்பம் பாடி பாடி செல்லும் என்ன நட்சத்திரம் இங்கே இருந்துச்சு? யூதருக்கு ராஜா ஒருவேளை இங்கதான் பிறந்திருப்பாரோ? உள்ள போய் பார்க்கணும். தெய்வம் என்று தெரிவிப்பேன் ஜெபதூபம் ஏழும் பலம் பாடினேன். ராவின் ஜோதி நட்சத்திரம் ஆச்சரிய நட்சத்திரம் நித்தம் பாடி பாடி செல்லும் நாங்க இயேசுவை பார்த்து இங்க பிறந்த இயேசு இனி ராஜாவாவும் வரப்போகிறார் இந்த உலகத்துல. ஆயத்தமா நீங்க?